அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில் RSS பேரணிக்கு அனுமதி கோரிய வழக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான புகார் குறித்த வழக்கம் இன்று விசாரணைக்கு வர உள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பையா வழங்குகிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று RSS தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்த பொழுது அது RSS தரப்பில் 58 இடங்களில் ஊழல் நடத்த அனுமதி கோரியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி சேச்சம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது அரசின் தரப்பில் 42 இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளதாகவும், ஆனால் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள் அனுமதி கேட்பதால் அனுமதி வழங்க முடியவில்லை என்று நீதிபதி தெரிவித்தார்கள். நீதிபதியிடம் அரசு தரப்பில் KMD முகிலன் தெரிவித்தார். அதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அதேபோன்று உயர்நீதிமன்றம் சில விதிமுறைகளை வகுத்து இதுக்கு அனுமதி வழங்குமாறு உத்தரவிட்டும் ஏன் இதில் நீங்கள் பாரபட்சம் காட்டுகிறீர்கள், நீதிமன்றத்துடைய பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பியிருந்தார். எனவே இந்த வழக்கை இன்று தள்ளி வைத்துள்ளார். இன்று இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. மீதமுள்ள இடங்களில் அவர்கள் அதாவது RSS தரப்பில் கேட்ட அனைத்து இடங்களிலும் அனுமதி வழங்குவது குறித்து அதை பரிசீலித்து முடிவை அறிவிக்குமாறு தெரிவித்துள்ளதால் இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. அப்போது தொடர்பாக அரசின் தரப்பில் 58 இடங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடி முக்கிய வழக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்காகும். அதாவது செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சரான பிறகு நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். ஆனால் அவர் தொடர்பான மூல வழக்கு, அதாவது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை MP MLAக்கள் மீதான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்வதற்காக நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளி வைத்திருந்தது. இதனையடுத்து இன்று மீண்டும் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது. அமைச்சரான பிறகு செந்தில் பாலாஜி நேற்று நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். ஆனால் இந்த போக்குவரத்துறை தொடர்பாக, அதாவது போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு வேலை செய்த மோசடி வழக்கில் இன்று முதலாக செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். இன்று அவர் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுவிட்டால் இந்த வழக்குடைய விசாரணை தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணை சாட்சி விசாரணை தொடங்கிவிடும். இறுதி விசாரணை தொடங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் இந்த வழக்கை விரைவாக முடிக்குமாறு காலதாமதப்படுத்தக்கூடாது என்று கூறியிருப்பதால் இந்த வழக்கின் விசாரணை தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்பட்டு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்